நேற்று ஈவினிங்குள்ள வீடியோ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், 3 மணிக்கெல்லாம் கிளம்பலான்ற மாதிரி. நேற்று வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் அந்த மாதிரி பிளான் தான் இருந்துச்சு. திடீர்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை அத்தை வர்றாங்க, நம்ம அத்தை வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மொத்தமாக போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் சொந்தக்கார பொண்ணு தான் ஏஜ் அட்டன் பண்ணுறா, ஸோ அவங்க பெரியவங்க எல்லாருமே வரணும். நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் எப்படி வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு வர்றதாக சொன்னாங்க. சரி அவங்களாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானே ஒரு 3:15 மேலே தான், அங்கே 3 மணிக்கெலாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நான் என்ன பண்ணுறது, அத்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் போகலான்னு நினச்சிட்டு சரி நானுமே லேட்டாக தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பிட்டு தம்பி தூங்கிட்டு இருந்தான். சரி அத்தை வந்ததுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சு கிளப்பிக்கலாம், ஏன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு கிளம்பணும்ல, அந்த சைடு கேப்பில் அவனை கிளப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கிளம்பிட்டு தான் பாத்திரம்லாம் கிச்சன்லலாம் எல்லா வேலையும் முடித்தேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் எங்கேயாவது கிளம்பணுன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். 1000 வாட்டி கண்ணாடியை தான் பார்ப்பேன். ஆனால் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் 1000 வாட்டி கிச்சனை மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் புது ட்ரெஸ்ஸு போட்டேன்னா எந்த வேலை செய்ய மாட்டேன். ஒரு தண்ணி மோந்து குடிக்கணும்னாலும் அழுங்காமல் குலுங்காமல் போயிட்டு வருவேன், அப்படிலாம் இருப்பேன். இப்போ ஆளினால் என்ன புது ட்ரெஸ் என்ன பழைய ட்ரெஸ் என்ன, நம்ம வேலை நம்ம முடிச்சுட்டு போனால் தான் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தம்பியும் எழுந்திரிச்சிட்டான், நாத்தனாரும் வந்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைடு கப்பில் சரி சரலாக்கெல்லாம் ஊட்டிட்டு சரி அங்கே போய் நைன்ட்டு இருப்பான், அதனால சரி கொஞ்சம் சரலாக்கு ஊட்டிட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அத்தெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். நடந்து போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு தம்பி தான் அங்கே நைன்ட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் கூட உட்காரவும் விடலை, நிற்கவும் விடலை. எனக்கு சரியான கடுப்பு. ஒரு வேறு இடத்துக்கு போனால் இப்படி தான் பண்ணுவான், வெளியிலேயே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்றான். இதனாலேயே எங்கே வெளியில் போனாலும் எனக்கு போக விருப்பமே இருக்காது, மனசாக தான் போவேனே. இப்படி இருந்தால் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தால் அது தெரியாது, இப்படி இருந்தால் எனக்கு கடுப்பு தான் ஆகும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 6 மணி 6:15க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து தம்பிக்கு தண்ணி காய வச்சு குளிக்க வச்சுட்டு அந்த ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு அப்புறம் சார் தூங்கவே இல்லை, அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தார். சரி நாங்களும் அப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.